ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். இந்த வீடியோவில் வந்து ஐஸ் கோலா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரைடே. ஆனால் ஃப்ரைடே இந்தளவுக்கு க்ரௌடை நம்ம எதிர்பார்க்கல. நார்மலாக சண்டேஸில் தான் அந்த க்ரௌடு இருக்கும். ஆனால் ஃப்ரைடேலேயே நம்மளுக்கு வந்து பார்க்கிங் கிடைக்காம காரை சுற்றிவிட்டு கடைசியில் ஒரு இடத்துல பார்க்கிங் கிடச்சிச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு போனோம்னா தான் இந்த அளவுக்கு பெரிய க்ரௌடை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னோட குட்டி பாப்பாவும் ரயானும் ரொம்ப நாளாக ஐஸ் கோலா வாங்கி சாப்பிட்ணும், பீச்சுக்கு போங்க, ஐஸ் கோலா வாங்கிட்டு போகணும், பீச்சுக்கு போங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்தாச்சு. பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஐஸ் கோலா, ஸ்ப்ரிங் பொட்டோட்டா கடைகள்லாம் இருந்துச்சு. நமக்கு எந்த இடம் காமாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு இடத்த பார்த்து செட்டில் ஆகிறதுக்காக தான் உள்ளே இருக்க போயிட்டுருக்கோம். அதே மாதிரி சீ ஷோர் சைடு இல்லாமையே நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு நல்ல கடை ஒன்று இருந்துச்சு. க்ரௌடு இல்லை, அதனால் அங்கேயே உட்காந்தாலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சு. சென்னைக்கு ஒரு 2 to 3 days நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தாலும் ரயான் சொல்கிறது தான் நம்மளுக்கு பிளான் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த பிள்ளைங்கள்லாம் ஐஸ் கோலா சாப்பிட்ணும், ஐஸ் கோலா சாப்பிட்டுச்சு. போனால் ஏகப்பட்ட கடைகள், அப்படியே அமைதியாக ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ஐஸ் கோலா வேணும் அப்படின்ட்டாங்க. கடைசியாக ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிடுச்சு. செட்டில் ஆகுனா 4 ஃப்ளேவர் இருக்கான், அதில் எந்த ஃப்ளேவர் வேணாலும் கேளுங்க அப்படின்னாங்க. ரயானை வந்து மிக்ஸ் ஃப்ளேவர் கேட்டிருக்கிறாரு. மோஸ்ட்லி நான் எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும், அது நம்மளால் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு ரெகுலராக நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த இன்சிடெண்ட் வந்து இந்த கடையில் நடந்துச்சு. அது என்னங்கிறது வந்து எண்டு பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ பசங்களும் நிறைய பேர் இந்த ஐஸ் கோலா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏகப்பட்ட கடைகள் போயிட்டே இருக்கும்போது இப்போ தான் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல செட்டில் ஆகணும்னா இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு ஐஸ் கோலா பண்ணது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போயே முடிவு பண்ணேன், இவங்களுக்கு ஒரு இந்த வீடியோ பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இது பெரிய லெவலில் காஸ்ட்லாம் இல்லை போல் இருக்குது. அந்த ஐஸ் பார் வச்சுருக்காங்க, ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்குறாங்க. அதேமாதிரி அந்த ஐஸை எடுத்து கிரைண்டில் போட்டு பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸில் போட்டு அந்த ஷேப் கொண்டு வந்தானே நமக்கு தேவைப்பட்ட ஃப்ளேவரை போட்டுட்டு அந்த ஸ்டிக்கை போட்டுட்டு டைட்டாக போட்டுட்டு அடிஷ்னலாக டாப்அப் பண்ணுறாங்க சில ஃப்ளேவர்ஸை. அப்புறமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. செய்முறைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அதுக்கு மெனக்கடணும். அந்த பிளாட்ஃபார்ம் கடைங்கும் போது அதுக்குள்ளே ரெண்ட்டு, பேட்ரிஸு, யூபிஎஸ்சி அப்படிங்கும்போது செலவு வேறு மாதிரி போயிடும். அதனால் அவங்க வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்மில் நிறைய கடைகள் இருந்தாலும் ஒரு இடத்துலையும் ஒரு ரேட்டு வச்சுருக்காங்க. 30 சொல்கிறாங்க, 40 சொல்கிறாங்க, 50 சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து நல்லா பொறுப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்ட ஃப்ளேவர்ஸு லெமன் இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி இருந்துச்சு, இன்னும் 2-3 ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு. அழகாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிடல, நம்மளுக்கு ஏற்கனவே கோல்டு. ரயானு, பாப்பா, ராசிலாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சில பேர் ஐஸ் கோலா வந்து 50 rupees வாங்கினாலும் அதை பண்ணி கொடுக்கும் போது அந்தளவுக்கு ஒர்த்தி இருக்காது. பார்த்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன அந்த கப்பில் வந்து ஐஸ் கோலா பண்ணிகிட்டு இருக்க அந்த கிளாஸில் வந்து முடிஞ்ச வரைக்கும் எசன்சி மிக்ஸ் பண்ணாங்க. அதை மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே முடிவு பண்ணிவிட்டேன், அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து நல்லா ஒர்த்தியாக தான் அதில் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. உண்மையை சொல்ல போனால் ஐஸ் கோலா வந்து பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பட் வந்து அதை டைம் எடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐஸ் பாரை எடுத்து கட் பண்ணி எடுத்து இந்த கிரைண்டில் போட்டு அது வந்து பவுட்ரு மாதிரி ஆக்கினதுக்கு அப்புறம் தான் அதை என்ன பண்ணுறாங்க, டம்ளர்லேயே ஒரு கிளாஸ்லேயே போட்டு
அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி டிஸ்போசபிள் கிளாஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டாப்அப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஃப்ளேவரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே தெரியும், பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அந்த ஐஸ் கோலா ஸ்ப்ரிங் பொட்டோட்டா கடையில் தான் முளைச்சிருக்குது. ட்ரெயின் பண்ண ஐஸை அள்ளுறாங்க. அள்ளி அந்த கப்பில் வந்து ரொம்ப டைட்டாக போட்டு அமுக்குறாங்க. அமுக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்போசல் கிளாஸில் போட்டுவிட்டு அதில் தான் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே சிம்பிளாக மேக் பண்ணிடுறாங்க. இங்கே ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த கடைக்கு போக்கல கடையில் யாருமே இல்லை. இடம் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என் ஃபேமிலிலாம் போட்டு அந்த சேர்களை ஆக்குபைடு பண்ணியாச்சு. உட்காந்து நம்மளுக்கு ஒரு ஐஸ் கோலா கொடுக்கங்காட்டியுமே டக்கு டக்குன்னு அடுத்த க்ரௌட்லாம் வந்து நம்ம உட்காந்து அதே இடத்துல உட்காந்து ஆக்குபைடு பண்ணிட்டாங்க. நம்மளும் இந்த வீடியோ ஃபோட்டோ அப்படிங்கிற பிஸியாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம வந்து உட்காந்து ஆர்டர் பண்ணதே மறந்துவிட்டு வேறு கஸ்டமர்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கடைசியில் நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம், சாரி சார் கோச்சிக்காதீங்க சார், நாங்கள் பிஸியாக இருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்கள கவனித்ததுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிறத வந்து கடைசியில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை. ஏண்டா அவங்களுக்கு வேண்டியது பிஸ்னஸ்ஸு, நமக்கு வேண்டியது ரெஸ்ட்டு அப்படின்னால ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டரு அவங்க ஹஸ்பண்டும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள சரி தோணுச்சு, சார் நம்ம இதை ஒரு வீடியோவாக பண்ணிடலாமா அப்படின்னால தான் சரி வீடியோவாக ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். பொதுவாகவே நாங்கள் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஹோட்டலில் க்ரௌடு இருக்காது. நம்ம போய் உட்காந்து 10 நிமிஷத்தில் க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு பழகி போன விஷயந்தான். பட் இருந்தாலும் நம்மளால் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னால சரி இவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு வீடியோவும் பண்ணிடலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். உண்மையிலேயே ஐஸ் கோலா வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பெசன்ட் நகர் போனீங்கன்னா அந்த கப்பில் கடை வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. செம்மையாக இருக்குது.